ఆదికాండము 22వ అధ్యాయం. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22. 22 ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் chapter 22. వర్స్ 2 రెండవ వచనం అందు చదువుకుందాం. ఆదికాండం 22:2 చదవండి అందరూ దయచేసి. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 22:2. அப்பொழுது அவன், உன் புத்திரனும் என் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைக்கு ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் இடு என்றார். వర్స్ 6 6ஆம் வசனம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். దేవుడు అబ్రహామును మోరియా పర్వతంలో ఇస్సాకును బలి అర్పించమని ఆజ్ఞించినాడు. ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமிடம், உன்னுடைய ஏகசுதனாகிய ஈசாக்கவே மோரியா மலையிலே நீர் தகன பலி இட வேண்டும் என்று கூறினார். ఆయన దేవునికి లోబడి அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ఇస్సాకు మీద కట్టలు పెట్టి ஈசாக்கு மீது அந்த வெறுகுகளை வைத்து మోరియా పర్వతాన్ని ఎక్కుతున్నారు. ஆகவே மோரியா பர்வதத்திற்கு மேலே போகிறான். ఆయన అన్నాడు, ఇస్సాకు అన్నాడు, ஈசாக்கு சொன்னார், తండ్రి కట్టెలున్నవి, ఉంది, గొర్రెపిల్ల ఎక్కడ? ஆகவே ஈசாக்கு தகப்பனை பார்த்து சொல்கிறார், தகப்பனே, தகன பலிக்கு கட்டைகள் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பலிக்கு ஆடு எங்கே என்று கேட்கிறார். నాయన దేవుడు మాకిస్తాడు అని చెప్పినాడు. ஆகவே ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் கொடுப்பார் என்று ஆபிரகாம் பிரதி உத்தரம் மகனுக்கு சொல்கிறார். అబ్రహాము ఇస్సాకుకు విశ్వాసం అంటే నేర్పించినాడు. ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு விசுவாசத்தை போதித்தார். ఈ రోజు ఎంతమంది స్నానం చేయకముందు ప్రార్థన చేసిన చేతండి. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க குளிக்குவதற்கு முன்பாக? 1 2 3 4 5. வெரி குட். முடிய I can't reach man. Please give me bath. ஆகவே என் கையை உயர்த்த முடியவில்லை, எனக்கு யாராவது உதவி செய்து குளிப்பாட்டுங்க. First thing is learn to give thanks to the Lord. God give me water, toothpaste, brush, razor blade. Now I can have myself bath. ஆகவே நமக்கு ஆண்டவர் எல்லோ சலுகை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார், குளிக்கக்கூடிய சோப்பை கொடுத்திருக்கிறார், ஆண்கள் ஷேவ் பண்ணிக்கொள்கிற பிளேடை கொடுக்கிறார். பலவித காரியங்களை தேவன் இலவசமாய் நமக்கு நம்முடைய தேவையை சந்திக்கிறார். ஒரு ஆக்சிடென்ட்ல அகப்படுகிற போது one leg was fractured. ஒரு கால் உடைந்து போனது. In God's grace only one leg is left over. ஆகவே ரெண்டு கால்ல ஒரு கால் தான் ஒடிஞ்சிச்சு, ஒரு கால் சுகமாத்தாயிருக்கு. But you never thank the Lord for your two legs. ஆகவே நம் ரெண்டு காலுக்கு கூட நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம். The whole body, how wonderfully God given. The most important thing to have faith is always be grateful what God has given to you. ஆகவே விசுவாசம் என்று சொல்லப்படும் போது ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் வைத்திருக்கிறோம், அதற்காக தேவனுக்கு I can see. நான் பார்க்க முடியும். I can eat. நான் சாப்பிட முடியும். I can walk. நான் நடக்க முடியும். I can talk. நான் பேச முடியும். I saw one man came to medical hospital. ஒரு மனிதன் மெடிக்கல் ஆஸ்பத்திரிக்கு வந்ததை நான் மெடிக்கல் ஷாப்க்கு வந்தார். He can't speak. அவர் பேச முடியல. He took from his pocket. அவர் பாக்கெட்ல இருந்து one instrument. ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் எடுத்தார். அவர் இங்க கீழே வைத்துக் கொண்டார். Then he can talk. அவர் பிறகு பேசினார். How many of us can instrument? Can raise your hands? ஆண்டவர் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமென்ட். How many people? ఎంత మందికి ఇన్స్ట్రుమెంట్ ఉంది మాట్లాడడానికి? ஆகவே எத்தனை பேருக்கு விதமான இந்த கருவி இருக்கிறது? ఉందా మీ దగ్గర?
లేదు, ఆ? దేవుడు ఇచ్చిన కార్యం గాడ్స్ గ్రేస్. அது. இன்னைக்கு நம்ம మనం பே- దేవునికి వందనాలు చెల్లించాం. ஆகவே நாம் இன்றைக்கு பேசுகிறோம் என்றால் அது தேவ கிருபை என்பதுதான் புரிந்து మనం మనం తినగలుగుతున్నాము, నడుస్తున్నాం, మాట్లాడుతున్నాం, చూస్తున్నాం, అన్ని దేవుని దయ. ஆகவே இன்றைக்கு பார்க்கிறோம், சாப்பிடுகிறோம், நடக்கிறோம் என்றால் எல்லாம் தேவ கிருபை. విశ్వాసానికి మొట్టమొదటి మెట్టు మనం ఎప్పుడు కూడా కృతజ్ఞత ఉండాలా. ஆகவே விசுவாசத்தின் முதல் படி நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். ఎక్కడ ఆరంభించాలా? எங்கிருந்து ஆரம்பிக்கணும் చల్లగా చెప్పండి. சொல்லுங்க. ఎక్కడ ఎక్కడ ఆరంభించాలా? ఆ? అచ్చే, ఇచ్చే. ఇంట్లో ఆరంభించాలా? வீட்டுல தொடங்கணும். ఇంట్లో ఆరంభించాలా? வீட்டுல మొట్టమొదట ఇంట్లో ఆరంభించాలా. ప్రభా నాకు అన్ని నాకు ఇచ్చినావు ప్రభా. ஆண்டவரே, எனக்கு தேவையானது அனைத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீரே. కానీ మొట్టమొదట మా దేవునికి వందనాలు చెల్లించాలా. మనం ఎంతగా వందనాలు చెల్లిస్తామో అనే సెల్ఫ్ యాక్ట్ ఉంటుంది. ஆகவே நம்ம ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிற பிளட் செல்ஸ் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு குதூகலிப்பு ఇక్కడ உண்டாகிறது. అబ్రహాము ధనవంతుడు, ஆபிரகாம் தனவானா இருந்தான். ఇంట్లోనే సైన్యం ఉంది. அவனு கட்டே வீட்டிலே யுத்த బలి வீரர்கள். అర్పించడానికి అబ్రహాము ఇస్సాకు పైన కట్టలు పెట్టినాడు. ஆகவே ஆபிரகாம் பலியை அர்ப்பணிக்க தன்னுடைய சொந்த ஏகசுதன் குமாரன் மேலே அந்த விறகு கட்டைகளை அடக்கினான். ఆయన చెప్పొచ్చు కదా, அவன் சொல்ல முடியும் அல்லவா, నాయన ఇంతమంది జీతగాళ్ళు ఉన్నారు, இவ்வளவு பேர் வேலை கூலிக்காரங்க வேலைக்காரங்க இருக்கிற తీసుకోవచ్చు కదా, அவங்க எடுத்துன்னு போலாம்ல. లేలే ఈ రోజు నాకు ధన్యత నాకు దొరికింది, నేను తీసుకుపోవాలా. ஆகவே இன்றைக்கு எனக்கு ஒரு பாக்கியம், நானே அந்த விறகு கட்டைகளை எடுத்து செல்ல வேண்டும். దేవుని యొక్క మందిరంలో పనిచేసే గొప్ప ధన్యత. ஆகவே தேவனுடைய வீட்டுல வேலை செய்வது ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு பாக்கியம். జీతగాడు கூலிக்காரன் ఓనర్, ஓனர் சொந்தக்காரன். జీతగాడు జీతం ఇస్తే పని చేస్తాడు, ஆகவே வேலைக்காரன் கூலி கொடுத்தால் வேலை செய்வான். ఓనర్ ఎప్పుడు పని చేస్తాడు. ஆகவே ஓனர் எப்போதும் வேலை செய்ய మన வேண்டும். మందిరానికి వచ్చినప్పుడు வேலை வீட்டுக்கு வரும்போது, వేర్ హౌస్, தேவனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது, జీతగాడా నీ సొంతగాడా? ஆகவே நீ வேலைக்காரனா அல்லது சொந்தக்காரனா? సొంతగాడా. నేను ఇప్పుడు హెబ్రోన్లో ఉన్నాను. சகோதரன் எப்ரோன்ல இருந்தார். మొత్తం పెయింట్ వేస్తున్నా, వేపిస్తున్నా. பெயிண்ட் எல்லாம் ஏறி அடிப்பார். ఎందుకు? எதுக்கு? సొంతకాడా? ఐఎమ్ ఓనర్, நான் சொந்தக்காரன், ఐఎమ్ నాట్ నీ జీతకాని కాదు. நான் கூலிக்காரன் அல்ல. ఎవరికొరకు చేస్తున్నాము? யாருக்காக செய்கிறோம்? నాది మందిరం, என்னுடைய கர்த்தருடைய வீடு என் வீடு. దేవుని కొరకు చేయాలి. தேவனுக்காக செய்ய வேண்டும். ఎంతమంది వచ్చి ఊడుస్తారు? எத்தனை பேர் வந்து பெருக்கிறீங்க? మాకు తెలియదు కానీ అడుగుతున్నా. எனக்கு தெரியாது, உங்களுக்கு கேட்கிறேன். నేను చేసేది నీకు చెప్తున్నా. நான் செய்யறத உங்களுக்கு சொல்றேன். హెబ్రోన్లో అన్ని పని చేపిస్తున్నా, ஹெப்ரோன்ல எல்லா வேலைகளையும் செய்கிறோம், అన్ని చేపిస్తున్నా. செய்ய வைக்கிறோம். ఎందుకు? எதற்கு? ప్రజలకు సంతోషంగా ఉన్నారు. மக்கள் நல்ல சந்தோஷத்தில் இருக்கு. ఎందుకంటే దేవుని పని జరుగుతూ ఉంటే தேவனுடைய வேலை செய்யும் போது అందరికి సంతోషం. ஒரு உள்ளத்துல ஒரு కానీ சந்தோஷம். మొట్టమొదట విశ్వాసం అనేది మనము గ్రహించాలా, ఇంట్లో కృతజ్ఞత ఉండాలా. ஆகவே நாம் விசுவாசத்தில இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நன்றி உள்ளவர்களாய் வீட்டில் இருந்து துவங்க வேண்டும். రెండవది మందిరానికి వచ్చేప్పుడు ఇది నా సొంతము, నేను జీతగాడిని కాదు. ஆகவே இந்த வீடு என் சொந்த வீடு, நான் கூலிக்காரன் அல்ல. టైంకి వస్తాను, டைமோடு வரணும். ట్రైన్ 4:30, ட்ரெயின் 4:30 மணி. నేను పోయినా 6 o'clock. 6 மணிக்கு போனா నేను మా చుట్టాలు బంధువులు వచ్చినందుకు లేట్ అయింది సార్. எனக்கு வீட்டில் கொஞ்சம் சொந்தக்காரர்கள் வந்தார்கள், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. బుద్ధిహీనుడా, புத்தியிலனே
మందిరానికి మాత్రము தேவனுடைய வீட்டுக்கு மாத்திரம் జీతగాళ్ళలాగా వస్తారు, ஆகவே கூலிக்காரரா வரும், లేట్గా వస్తారు. லேட்டா வரும். ఎందుకు? எதற்கு? సొంతం లేదు. அது சொந்த காரியம் இல்லை. మనం గ్రహించాల, మన ఇష్టం అది. ஆகவே நாம் அதை கிரகித்து நம்முடைய இஷ்டம். బహుమానం ఇచ్చాడు దేవుడు. ஆண்டவர் வெகுமானத்தை கொடுத்து మనుషులు వేస్ట్, மனுஷன் waste. మనుషులు పొగడం వేస్ట్. மனுஷன் என்ன புகழ்ந்தா என்ன? మన ప్రభువులకు చేయాలి. ஆகவே நம்மை பற்றி ஆண்டவர் சொல்லுவார், ఎప్పుడైతే మనం ప్రభువుకు చేస్తామో கர்த்தர் நிமித்தம் கர்த்தருக்காக செய்யும் போது దేవుని యొక్క దీవెన కొరత ఉండదు. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குறைவாய் இருக்காது. ఇక్కడ అబ్రహాము ఇస్సాకు నేర్పించినాడు, ஈசாக்குக்கு ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தார், ప్రభు కొరకు చేసేది. ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். నా మొదటి రెండో సమయాలు 25వ 2 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 25వ అధ్యాయం 24వ అధ్యాయం 24వ వచనం. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். కలిసి చదవండి అందరూ. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். ராஜா அர்னாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைய வெள்ளிக்கு கொண்டான். ఈ మొరియా పర్వతమే ఒరవన కళ్ళము. ஆகவே இந்த மோரியா பர்வதமே அங்கே அர்னாவினுடைய பலி செலுத்தக்கூடிய இடமாயிருந்தது, களமாயிருந்தது. అరవన్ అన్నాడు, రాజా దేవుని కదా తీసుకో ఫ్రీగా. ஆகவே அங்கே சொல்ற அந்த அர்னா சொல்லுகிறார் ராஜாவை பார்த்து, தேவனுக்கு என்றால் இலவசமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். నేను వెలించుకుంటాను దేవునికి. ஆகவே நான் தேவனுக்கு இலவசமாய் கொடுப்பதிலே மகிழ்கிறேன். తిహార్ జైల్లో 17 సంవత్సరాలు సేవ చేసినాను. தியார் ஜெயில்ல 17 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். అక్కడ 17 సంవత్సరాలు 17 years 17 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 14,600 ఖైదీలు ఉన్నారు. 14,664 கைதிகள் அந்த ஜெயிலில் அடைக்கப்பட்டு. మీకు ఫ్రీగా బైబిల్ ఇస్తామన్నారు. ஆகவே உனக்கு பைபிள் இலவசமாக கொடுக்கிறோம். నేను అన్నాను, దేవునికి ఫ్రీ ఇచ్చిన నేను ఇవ్వను. నేను ஆகவே தேவனுக்கு இலவசமாய் நான் கொடுக்க மாட்டேன். నేను ఫుల్ ప్రైస్ డబ్బులు ఇస్తాను. ஆகவே முழு விலை கிரயத்தை கொடுக்கிறேன். దేవునికి ఫ్రీ ఇవ్వను నేను. தேவனுக்கு இலவசமாய் கொடுக்க. ఊరికి వచ్చింది ఇవ్వను నేను. ஏதோ வந்தது கொடுத்து వెల ఇచ్చి ఇస్తాను నేను. நான் அதற்கு கிரயத்தை செலுத்த ఫుల్ డబ్బులు ఇస్తాను, బైబిల్ కొంటాను. ஆகவே முழு வேதாகமத்தினுடைய தொகையை கட்டி பைபிளை வாங்கி கொடுப்பேன். వారానికి 12 బైబిళ్ళు. ఒక వారానికి 12. ஒரு வாரத்திற்கு 12 பைபிள்கள். మనం గ్రహించాలా, ప్రభుకు వెల ఇవ్వకపోతే ఏమి లాభం? ஆகவே ஆண்டவருக்கு நாம் கிரியம் செலுத்தாமல் என்ன பிரயோஜனம்? మనం క్రైమ్ చెల్లించాలా. நாம் கிரயத்தை கொடுக்க வேண்டும். ఊరికే రా ఇవ్వడు. ஆண்டவர் இது வெறுமனே கொடுக்க மாட்டார். ஒரு நாள் ఆయన అన్నాడు, బ్రదర్ మా ఇంట్లో కార్పెట్ ఉంది. சகோதரனே, என் வீட்டில் ஒரு கார்பெட் இருக்கிறது, కంపు వాసన వస్తుంది, அது வாசனை அடிக்குது, మందిరాన్ని తీసుకోవాలి. அது தேவனுடைய வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. వీటికి தேவனுடைய అంటే వాళ్ళు గ్రహించడం లేదు ఎవరికని. அது அந்த கார்பெட்டை கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் சொல்லுகிறார்கள். కాబట్టి ఇక్కడ ఒరావున కొల్లముతో దావీదు అన్నాడు, నేను వెలయించుకుంటాను నేను. ஆகவே இங்கு அங்கே தாவீது அந்த அர்னாவை பார்த்து சொல்லுகிறார், நான் கிரயம் இல்லாமல் தேவனுக்கு நான் செலுத்த மாட்டேன். చదవండి. రెండో దినోత్సవం, సెకండ్ క్రానికల్స్ చాప్టర్ 3 verse 1. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே எபூசினாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். ఏ పర్వతం పైన మొరియా పర్వతమన్న ఇస్సాకు అర్పించినాడో, மோரியா என்ற மலையிலே அந்த இடத்திலே ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்த இடத்திலே, అదే ఒరవన
కళ్ళము దావీదు కొనుక్కున్నాడు. ஆகவே அந்த கலத்தை தாவீது விலைக்கிரயம் கொடுத்து வாங்கினான். కానీ అదే కళ్ళం పైన ఆ, ఆ, సొలొమోన్ రాజు మందిరం కట్టినాడు. ஆகவே அந்த கலத்தின் மேலே தான் சாலமோன் ராஜா அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். జ్ఞాపకం ఉంచుకోండి, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். మోరియా పర్వతం పైన ఇస్సాకును అర్పించినాడు. மோரியா பர்வதத்தின் மேலே ஈசாக்கை பலியாக கொடுத்தான். దావీదు రాజు కళ్ళెంను కొనుక్కున్నాడు. ஆகவே అరవణ కళ్ళము. தாவீது ராஜா அர்னாவினுடைய கலத்தை விலைக்கிரயத்தை கொடுத்து வாங்கி అదే கொண்டான். మొరియా పర్వతం సొలొమోన్ మందిరం కట్టినాడు. அந்த மோரியா மலையிலே அங்கே சாலமோன் அங்கே தேவாலயத்தை கட்டினான். మార్కు సువార్త 15వ అధ్యాయం மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22వ వచనం. 22ஆம் வசனம். మార్కు సువార్త 15:22. மார்க் 15:22. అందరు చదవండి దయచేసి. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். கபலாஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளுகிற 22. அப்ப வாசிக்குங்க. ஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திலே அவரை கொண்டு போய். అది గొల్గొతా. அது கொல்கதா. అర్థమైందా? அது கொல்கதா. మోరియా పర్వతము, மோரியா பர்வதம், అదే అరవణ కళ్ళము, அருணா கள்ளம். అక్కడ సొలొమోన్ రాజు కట్టిన మోరియా పర్వతము, அங்கே தான் சாலமோன் கட்டின தேவாலயம். అదే స్థలంలో గొల్గొతా యేసు ప్రభు సిలువేయబడ్డాడు. ஆகவே அதே கொல்கதா மலையிலே தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். కాబట్టి మనం గ్రహించాలా, நாம் கிரகிக்க ఆది కాలం నుంచి ఇంత గొప్ప రక్షణ. ஆதியாகமம் துவங்கி ரட்சிப்பினுடைய பெரியதான திட்டம். ఎవరన్నా కూడా బుద్ధిహీనులు బైబిల్ని వేరే పుస్తకాలతో పోల్చుకొని మాట్లాడతారు. ஆகவே அநேகர் வேதத்தை மற்ற புத்தகங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிற காரியங்கள் இருக்கிறது. మూర్ఖులు. அவர்கள் புத்தியினர்களாய் இருக்கிறார்கள். దేవుని యొక్క వాక్యం ఇది. இது தேவனுடைய வார்த்தை. ఇదేమి మత గ్రంథం కాదు, ஏதோ ஒரு மதத்தினுடைய புத்தகம். సృష్టికర్త పుస్తకం ఇది. இது சிருஷ்டிகரனுடைய புத்தகமாய் இருக்கிறது. అందుకని మనం ఎప్పుడు కూడా ఏ మతం గురించి మాట్లాడకూడదు. நாம் எந்த மதத்தை பற்றி நாம் பேசவே கூடாது. కరోనా వస్తే 42 లక్షల మంది చచ్చిపోయినా మన ఇండియాలో. డ్యూరింగ్ కరోనా 42 lakhs people died. ஆகவே கரோனாவின் நேரத்திலே அந்த பாதிக்கப்பட்ட 42,000 சிலரை மக்கள் மரித்தார்கள். Dead bodies. Which religion? சவத்தை அந்த ஜேசிபி மெஷின் மூலமாக வாரி அப்படி கொட்டி விட்டார்கள். ఏ కులము? அவர்கள் எந்த மதத்தை ఏ మతము? என்ன சொல்றோம்? మూర్ఖులు. புத்தியினர். మేము పెద్ద కులం. நாங்க ரொம்ப உயர்ந்த ஜாதி சேர்ந்தவர்கள். అంటే ఇంకా మారువన్స్ లేదన్నమాట. மன திரும்பவில்லை. ఒక తుర్కం అన్నది మేము మాది పెద్ద కులం. எங்க ஜாதி ரொம்ப பெரிய ஜாதி. తుర్కమా ముస్లిం ఉమెన్. ஒரு முகமதியர். నౌ ఐ యామ్ బికమ్ ఎ క్రిస్టియన్. நான் இப்போது கிறிஸ்தவன். అంటే మీ భర్తకు 4 భార్య ఉండాలా? నీ భర్తకు 4 భార్య ఉంటారా? ஆகவே உன்னுடைய கணவருக்கு 4 பெஞ்சாதிகளா? కానీ మనం ఎందుకు ఆ మతాల గురించి మనుషుల గురించి ఏం మాట్లాడతాం అర్థం కాదు. ஆகவே நாம மதத்தை குறித்தோ மனுஷனை குறித்து ஏன் பேச வேண்டும்? కానీ ఎవరైనా మీ మందిరానికి వచ్చి మాది పెద్ద కులం అంటే మారు మనసు లేదు. ஆகவே நான் பெரிய குலத்தை சேர்ந்தவன் என்று சொன்னால் மன திரும்புதல். இங்க இந்த தேவனுடைய வீட்டில வந்து நான் பலான குலத்தை சேர்ந்தவன் என்று நம்மை குறித்து டம்மமாக சொன்னால் அங்கே மன திரும்புதல் இல்லை. దయ్యమా దేవుడా? தெய்வமா அல்லது பேயா? మరణమా జీవమా? மரணமா ஜீவனா? నరకమా పరలోకమా? நரகமா పరలోకమా? దాని మీద ఏమి లేదు. இது விட்டா வேற எதுவும் இல்லை. కానీ మనం గ్రహించాలా, ఏ విధముగా ఆది కాండం నుంచి మోరియా పర్వతంలో అదే పురాణ కొల్లము, అదే సొలొమోన్ కట్టిన మందిరము, అదే చోటు గొల్గతా యేసు సిలువబడ్డాడు. ஆகவே நாம் ஆதி ஆகமத்திலிருந்து மோரியா மலையிலே ஈசாக்கு பலி கொடுத்தான். அங்கே சாலமோன் அந்த மோரியா மலையிலே தேவனுடைய ஆலயத்தை கட்டினான்.
இயேசு கிறிஸ்து அதே மலை கொல்கதா மலையிலே சிலுவையிலே அறையப்பட்டார். ఎంతమంది జెరూసలేం పోయినారు? జెరూసలేం ఎంతమంది పోయినారు? யாராவது எருசலேம் போய் பார்த்து வந்திருக்கிறீர்களா? సరే, నేను పోయినాను. சகோதரனும் నేను போயிருக்கிறார். గోల్గొతా కొండలా நான் கொல்கதா அந்த అక్కడ ఇంత పెద్ద రంధ్రం ఉంది. அங்க ஒரு பெரிய குழி இருக்கிறது. దాని మీద యేసు శిలువ ఉన్నది. ஆகவே அங்கே இயேசுவினுடைய சிலுவை வைக்கப்பட்டு இருக்கிறது. కాబట్టి మనం నమ్మేది దేవుని యొక్క వాక్యం. ஆகவே நாம் நம்புகிறது தேவனுடைய வார்த்தை. కాబట్టి మనం గ్రహించాలి ఈ రక్షణ ఎంత గొప్పదో. இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியதோ, పాప క్షమాపణ, பாவ மன்னிப்பு. ప్రభువైన యేసుక్రీస్తు మన కొరకై ఎందుకు ఈ భూలోకానికి వచ్చినాడు? இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூலோகத்திற்காக எதற்காக வந்தார்? యెషయా 53వ అధ్యాయం. ஏசாயா 53ஆம் அதிகாரம். యెషయా 53వ అధ్యాయము. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11వ వచనం అందరూ చదవండి దయచేసి. 11ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஏசாயா 53:11 ఏం రాసింది? என எழுதப்பட்டிருக்கிறது. యేసు ప్రభు కొరడాలతో కొడుతున్నారు. அவர் கொరడాவினாலே அடிக்கப்பட்டார், ఉమ్ము వేయబడ్డారు, காரி துப்பப்பட்டார், ఎగతాళి చేయబడ్డారు, கேலி பரியாசம் செய்ய. ఇక్కడ చూడండి, బాగా బాగా మగ నిలబడ పోறாங்க. சிலுவைக்கு கொட்டாரு. ஆகவே சிலுவையிலே கைகளுக்கு ஆணிகள் அடிக்கப்பட்டது, ఉమ్ము వేయబడ్డాడు, காரி துப்பப்பட்டார், దెబ్బకేయబడ్డది, கன்னத்தில் அறையப்பட்டார், పీకబడ్డది, அவருடைய தாடி అంతా ఉమ్మి மேலெல்லாம் எச்ச, బలంతో పొడిచినారు. ஆகவே சைடெல்லாம் காயப்படுத்தினார். తండ్రి பிதா ఆ వేదన చూచి அந்த வேதனை பார்த்து తృప్తి చెందినాడు. திருப்தி அடைந்தார். அப்படி சிவகுமாருக்கு அப்படி பண்ணா நீ திருப்தி ஆயிருப்பியான்னு கேக்குறாரு. చెప్పండి. இருக்க மாட்டேன். ఎందుకు? యేసుక్రీస్తు మన పాపం క్రైమ్ శిలువను చెల్లించినాడు. ஆகவே நம்முடைய பாவத்தின் கிரியத்தை இயேசு கிறிஸ்து, నా కుమారుడు పాపమంతా ఆమె తీసుకున్నాడని చెప్పి తండ్రి తృప్తి పొందినాడు. ஆகவே என்னுடைய மகன் உலகத்தின் பாவத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். యోహాను సువార్త 1వ అధ్యాయం. யோவான் 1ஆம் அதிகாரம் 29 చదవండి. యోహాను సువార్త 1:29. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து எடுத்து வாசிக்கலாம். 29ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. యేసుక్రీస్తు మన పాపంతా కూడా శిలువ మీద తీసుకున్నాడు. ஆகவே நம்முடைய பாவத்தை எல்லாம் இயேசு தன் மீது சிலுவையிலே சுமந்தார். కాబట్టి మనం గ్రహించాలా, நாம் கிரகிக்க வேண்டிய காரியம் రక్షణ ఎంత గొప్పదని, ரட்சிப்பு எவ்வளவு பெரியது. కొలస్సీ రాసిన పత్రిక கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2వ అధ్యాయము 2ஆம் அதிகாரம் 14వ వచనం. கொலேசியர் 2:14. చదవండి దయచేసి.
கொலேசியர் కొలసి 2:14. கொலேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். ఉమ్. சிலுவையின் மேலே ஆணி அடித்து. ఇప్పుడు నా పాపాలన్నీ కూడా రాయబడ్డది. இங்க என்னுடைய எல்லா பாவங்க எழுதப்பட்டிருக்கிறது. అన్ని రాసిన తర్వాత அதை எழுதின பிறகு వాక్యానుసారంగా வாக்கியத்தின் பிரகாரம் నా పాపాలన్నీ కూడా பாவத்தை எல்லாம் శిలువకు சிலுவையிலே మేకులతో ஆணியாலே కొట్టబడ్డది. அது அடிக்கப்பட்டது. దేవుడు క్షమించాడు. நம்மை மன்னித்தார் தேவன். క్షమించాడు, மன்னித்து விட்டார். మన్నిపు கொடுக்க மாட்டாரு. மன்னிப்பு கொடுக்க மாட்டாரு. ఎందుకు ప్రభువా? எதற்கு? అన్ని పాపాలు ఒప్పుకోలేదే. நீ எல்லா பாவத்தையும் ஒத்துக்கலையே. వాక్యం రాసింది మన పాపను ఒప్పుకునే ఎడల, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். నాకు పాసిబుల్, నేనేట్లా ఒప్పుకునేది? எப்படி நான் ஒத்துக்கொள்வேன்? பல்லு கடிச்சு அதெல்லாம் క్షమాపణ దొరకదు. மன்னிப்பு கிடைக்காது. అన్ని ఒప్పుకుంటేనే క్షమాపణ. ஆகவே ஒத்துக்கொண்டால் அல்லது அறிக்கையிட்டால் என்று. ఇప్పుడు అనుకో, నేను మురికి కాలువలో పడిపోయినా, ஒரு அழுக்கு இதுல சேத்துல మొత్తం మునిగిపోయినా, எல்லாம் சேரு என் மேல இருக்குது, స్నానం చేసుకో అంటే ஸ்நானம் பண்ணி என்று சொன்னால், won't have a bath. நீ போய் தண்ணி ஊத்திக்கோ. No, I want bath only up to here only. எனக்கு கழுத்தால மட்டும் தண்ணி. No, 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 full bath. முழு சரீரம். మన పాపను ఒప్పుకునే ఎడల, நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டால், మన హృదయంలో పాపం ఉంటే దేవుడు మన ప్రార్థన వినడు. ஆகவே அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் ஆகில் ஆண்டவரின் నా ஜெபத்தில். హృదయంలో పాపం ఉందా లేదా నాకే తెలుసు. ஆகவே இருதயத்துல பாவம் இருக்குதா இல்லையான்னு நமக்கே தெரியும். మత్తయి సువార్త மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11వ అధ్యాయం 11ஆம் அதிகாரம் 28. 11:28. అందరూ చదవండి. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். నీ హృదయంలో భారం ఉందా ఈ రోజు? இந்த உன் இருதயத்துல பாரம் இருக்குதா? ఉందా లేదా? இருக்குதா இல்லையா? ఎవరు తెలుసు? யாருக்கு தெரியும்? మనకు తెలుసు. என்னை నా பற்றி హృదయం భారం ఉందని నాకు తెలుసు. இருதயத்துல பாரம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியும். ఏం రాసి వాక్యంలో? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது? చదవండి. 20-30 వచనము అందరూ. 30ஆம் வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ఎంత సులువు కదా. எவ்வளவு சுலபம் பாருங்க. యాకోబు యోసేపు సహోదరులు 80 సంవత్సరాలు ఈర్ష్య పెట్టుకున్నారు. జోసెఫ్ బ్రదర్స్ 80 years. 80 ஆண்டுகள் யோசேப் மீது அவ்வளவு ஒரு பகையும் விரோதத்தை வைத்தார்கள். jealousy, அவர்களுக்கு பொறாமை. వాడు చూడు ఎంత పెద్దోడు అయిపోయినాడు, அவன் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், వాడు చూడు ఎంతమంది జీతగానులు, அவனுக்கு எத்தனை வேலைக்காரங்க, ఎంత మొక్కుతారాయను, அவனை வந்து அப்படியே சாஷ்டாங்கமா பண்ணிக்கிறாங்க. அந்த அதாவது பொறாமை అసలు ఎక్కడ ఆరంభమైంది? எங்க பொறாமை ஆரம்பிச்சது? எங்க? வீட்ல. ఎక్కడ కాదయా, ఇంట్లో. வீட்டுல பொறாமை தொடங்கி. ఇంటే అసూయ ఉంటే ఎక్కువ అవుతా ఉంటుంది. అసూయ அந்த பொறாமை நாளுக்கு நாள் பெருசா ஆயிட்டே வருது. అసూయ, பொறாமை అన్ని ఉంది కానీ ఎంజాయ్ చేయడంలే వాళ్ళ బ్రదర్స్. அவர்கள் எல்லாம் அனுபவிக்க முடியல. they can't enjoy. அவர்கள் அனுபவிக்கல. ఎందుకు? எதற்கு? అసూయ, பொறாமை. God said, why don't you confess your sins? ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா அதை அறிக்கை செய்து விட்டுடு. చదవండి. Genesis chapter 3. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். ஆதிகாண்டம் 50. பதினாறாம் வசனம். 16ஆம் வசனம்.
எல்லாரும் 50 ఆదికాండము 50:16. ஆதியாகமம் 50:16 வாசிக்கலாம். ம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். And they sent messenger? மெசஞ்சர் இல்ல, அவர்களே சொல்றாங்க. இல்லையே, மெசஞ்சர் அனுப்புறாங்க. உமக்கு பொல்லாங்கு உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் அப்படின்னு யாருன்னு அனுப்பி சொல்ல గర్వం அவர்களுக்குள்ள இருந்தது கர்வம். చచ్చిపోక ముందు గర్వం పోదు. ஆகவே சாவர வரைக்கும் இது கர்வம் போகாது. అర్థమా? புரியுதா? మీకేమను అనుకోబాకండి, ஏதோ ఎందుకయా ఈ గర్వంతో చచ్చిపోతావు నువ్వు? గర్వத்தோடு మరిக்கணும், క్షమాపణ. மன்னிக்கணும். నేను ద్రోహం చేసినాను, நான் துரோகம் ఎంత సులువు కదా. ஆண்டவரே நான் இல்ல துரோகம். ஆண்டவர் இல்லப்பா, யோசேப்பு. யோசேப்பு. సారీ నో, అదే దేవుడు ఇచ్చాడయా, ఆడిచ్చాడా నాకు. தேவன் கொடுத்தார். யோசப்பா பெரிய தூக்கி கொடுத்துட்டாரு. చూడడానికి ఎంత పొగురు, ఎంత మంది గుర్రాలు వాడినాడా. அவ பாரு எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு எவ்வளவு ஊழியக்காரர். అసూయ ఉంటే you will be ungrateful. ஆகவே பொறாமை இருந்தால் நன்றியற்றவனாக நாம் மாறி விடுவது. ఉండదు. அங்க நன்றி சொல்வதற்கு இடமே இல்லை. இன்னைக்கு என்ன சாப்பாடு பிரதர்? இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு ఈరోజు ஃபீஸ்ட். ஃபீஸ்ட். 3 சார் சாப்பிட்டுட்டு 3 சார் தினேசி எடுத்துட்டு போயிடா. நல்லா மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு இதுதான் சாப்பாடு, పర్వాలే పర్వాలే. ఎందుకంటే నీ హృదయంలో అసూయ ఉంది. ఓ இருதயத்துல பொறாமை இருக்கிறது. అసూయ ఉంటే నీకు ఎప్పుడు తృప్తి ఉండదు. பொறாமை இருந்தா என்னைக்குமே திருப்தி அடையும். బస్సులో కూర్చున్నావా, సీట్ బాగలేదు. బస్సులో ఉட்கார்ந்து ఇదా సీటు. హాస్పిటల్ పోయినావా, హాస్పిటల్ ఏంది ఇది హాస్పిటల్, ఏంటిది ఇది? இது ஹாஸ்பிட்டலா வேற எதுவா? ఎక్కడ పోయినా సనగడమే. எங்க போனாலும் திருப்தி அற்ற. ఎందుకు? నీలో అసూయ ఉంది. இருதயத்துல பொறாமை இருக்கு. నీకు అసూయ ఉంది, ఇంట్లోకి తెలుసు, வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், బయట వాళ్ళకి కూడా తెలుసు నీకు అసూయ ఉంది. வெளியே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். అది మామూలు, అది அது కానీ சகஜம். మనం గ్రహించాలా. நாம் கிரகிக்க வேண்டும். మన పాపాలని ఒప్పుకుంటే క్షమాపణ దొరుకుతుంది. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிப்பு கிடைக்கும். అందుకు మనకు సంతోషం లేదు, அது சந்தோஷம் இல்ல, తృప్తి లేదు. திருப்தி இல்ல. పరలోకం పోతావా, పరలోకం పోతావా, பரலோகம் போவியா? ஒருவேளை போகலாம், ఏమో దేవుని దయ. எப்படியோ கர்த்தருடைய கிருபை. அவ்வளவுதான், வேணும் ஒண்ணு இல்லையே, வேற ஒண்ணும் இல்லையே. అంత మోసమా? அவ்வளவு மோசமா? నువ్వు బతుకున్నావా చచ్చిపోయినావా? நீ ஜீவிக்கிறாயா மரித்து போனாயா? ఏమో దేవుని దయ అంటావా? మనం ఎప్పుడైతే పాప క్షమాపణ సంతోషం కావాలంటే మన హృదయములో పాపం ఉంటే దేవుని యొక్క సంతోషం ఉంచలే మనకు. ஆகவே ஒருவேளை இருதயத்துல பாவனுடைய விளைவுகள் தன்மை இருக்கும் என்றால் தேவன் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியாது. అమృతరాజ్ అప్పుడే నేను మార్మన్స్ పొందినా, நான் அமிர்தராஜ் அண்ணன் இருந்த காலத்திலே நான் ரட்சிக்கப்பட்டால் ఆయన సంతోషం లేదు, ஆனாலும் சந்தோஷம். ఎందుకు సమాధానం లేదు? ஏன் சமாதானம் అది இல்லை? నీ ఇష్టం, అది அதுவும் இஷ்டம். దేవుడు బలవంతం చేయడు. ஆண்டவர் கை முறிக்க மாட்டாரு. ప్రభు பிரபு என்ன నీ சொல்லுகிறார்? పాపాలన్నీ ఒప్పుకుంటే, பாவத்தை எல்லாம் ஒத்துக்கொண்டால், నీ యొక్క పత్రమును உனக்கு விரோதமாய் கையெழுத்திடப்பட்ட మేకులతో కొట్టబడ్డది, ஆணிகளால் அதை அடித்து నీ ఒప్పుకోకపోతే, நீ ஒப்புக்கொள்ளாவிட்டால், ప్రభువా ఎట్లా ప్రభువా, ஆண்டவரே எப்படி ஆண்டவரே నేను క్షమించలేను, நான் மன்னிக்க முடியாது, నీకు క్షమాపణ లేదు, உனக்கு மன்னிப்பு இல்ல, నాకు అసూయ ఉంది, என் இருதயத்துல பொறாமை, క్షమాపణ దొరకదు. மன்னிப்பு இல்ல. దేవుడు మనతో మాట్లాడినప్పుడు, தேவன் நம்மிடம் பேசும் ప్రభువా ஆண்டவரே, మోరియా పర్వతము, மோரியா பர்வதம், ఒరవనా కళ్ళము, ஒர்ணா களம்,
సొలొమోన్ రాజు కట్టిన మందిరము சாலமன் கட்டின தேவாலயம், అదే గొల్గొథా. அந்த கொல்கதா மலை, ప్రభు యేసు మన కొరకు ప్రాణం పెట్టినాడు. அது நமக்காக ஜீவனை ఈ கொடுத்தார். యొక్క రక్షణ ఎంత గొప్పదో. உன்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியதோ, పరలోకమా నరకమా, பரலோகமா நரகமா. ఈ భయంకరమైన తప్పించడానికి ప్రభు యేసు ఈ భూలోకానికి వచ్చినాడు. ஆகவே இந்த நரகனுடைய வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசு இந்த உலகத்திற்கு ఈ வந்தார். సత్యాన్ని గ్రహిస్తే இந்த சத்தியத்தை அறிந்து ప్రభు கொண்டார். నా పాపం క్షమించినావు ప్రభు, ஆண்டவரே, என் பாவத்தை నీ மன்னித்தீரப்பா, రక్తంతో నా హృదయం కడిగినావు ప్రభు, என்னுடைய ரத்தத்தாலே என் இருதயத்தை నీ கழுவினீர், బిడ్డగా నన్ను చేసుకున్నావు ప్రభు. உன்னுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டீர். ఇంట్లో తృప్తి ఉంటది, அப்போ மனசுல திருப்தி இருக்கும், మనసెల్లప్ప వీట్ల வீட்டுல திருப்தி இருக்கும், ఎక్కడ పోయినా తృప్తిగా ఉంటావు. எங்க போனாலும் ఎందుకు? పాప క్షమాపణ. பாவ மன்னிப்பு. రెండవది, ரெண்டாவது, ప్రభు యేసుని తప్పుకుని ఎవరికో చెప్తావు నువ్వు. యు విల్ విట్నెస్. கிறிஸ்துவுக்காக சாட்சியுள்ளவனாய் இருப்பார். யாருக்குப்பா? ఎవరికి? யாருக்கு? ఎవరికి? கிறிஸ்துவுக்காக. ఎవరు సువార్త చెప్పాలా? யார் சுவிசேஷம் சொல்லணுங்க? ఎవరికి చెప్పాలా? யாருக்கு சொல்லணும்? யார் சொல்ல வேண்டும்? garbage man comes. இல்ல, இங்க வர்றது இல்லை. நாங்க தான் வேற பிள்ளை வேற ஏன்னா மியூசிக் போலாமா? ஏதோ ஒரு స్పీకర్ల మ్యూజిక్ చెత్త ఆయన వస్తాడు, குப்பை வண்டி வருது. స్వార్థ చెప్పినావా? அவரு அந்த குப்பை வர்றவனுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார். వెజిటబుల్ పోయినా సువార్త చెప్పినావా? வெஜிடபிள் கடை காய்கறி வாங்க போற, స్వీట్ షాప్ పోయినా సువార్త చెప్పినావా? அந்த ஸ்வீட் வாங்க போற, அப்ப சொன்னியா? இல்ல. சொல்ல. మంగళానికి సువార్త చెప్పినావా? நம்ம முடி வெட்டுற போது அந்த పెట్రోల్ పోసుకుంటున్నావే అని పెట్రోల్ సువార్త చెప్పినావా? పెట్రోల్ ట్యాంక్ రొప్పుం போது ఏం లేదు. రేపటి నుంచి நாளிலிருந்து చెత్త ఆయన వస్తాడు, குப்பை எடுத்து போற வரான். తమ్ముడా బాగున్నావా? தம்பியே நல்லா இருக்கிறாயா? ఏం సంతోషం. ஒரு ஆள் இப்படி கேட்டா அவனுக்கு எவ்வளவு. నెక్స్ట్ టైం వచ్చినప్పుడు, நெக்ஸ்ட் டைம் வரும்போது, యేసు నమ్ముకాయా, యేసు నమ్ముங்க ஐயா, నాకు తెలుసు యేసు ప్రభు గురించి. యేసు ప్రభు ప్రతిరోజు మన సువార్త చెప్పొచ్చు. ஒரு ஆளுக்கு ஒரு நாள் ஆகிலும். రాజస్థాన్లో ప్రాబ్లం ఉంది, ఛత్తీస్గఢ్లో ప్రార్థన చేస్తారు కొంతమంది. ஆகவே நம்ம சொல்றோம், சத்தீஸ்கர்ல பிரச்சனை இருக்கு, ராஜஸ்தான்ல பிரச்சனை இருக்குது, அங்க பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கதறி சொல்றோம் ஆண்டவர் கிட்ட. అందరు ఇక్కడే ఉన్నారు, బెంగళూరులో ఉన్నారు. எல்லாரும் பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க. ఎన్కిட்ட இருக்குது సువార్త ఉన్నది. గాస్పెల్ కదండి, I'm not sure my gospels are there. அங்க read here. அந்த காஸ்பல் இங்க இருக்குது. This is Hindi. இது இந்தி மொழியில இருக்குது. சத்தீஸ்கர், ஒடியா, sorry, उत्तर प्रदेश, मध्य प्रदेश, राजस्थान, झारखंड. ఎక్కడున్నారు వాళ్ళు? எங்க இருக்கிறாங்க? ఇంకా బెంగళూరులో இருக்கிறாங்க. ఒడియా, ஒரியா, ఒడియా గాస్పెల్. ஒரியாவினுடைய Where are they? Bangalore. Oh, Bengali. Where are they? Oh, Prabhu, it's a custom. No, don't talk like that. Without கிரியையினி விசுவாசம் மிருதமோ. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கும். One sister said, poor one sister was in the home for the aged. ஆகவே ஒரு சகோதரி யாரும் இல்ல, வயோதிக இல்லத்தில் இருக்கிறாங்க. Home for the aged. But she looked after all the people loving, but lastly they put her in home for the aged. ஆகவே அந்த சகோதரி எல்லாரையும் பராமரித்தாங்க. வயசாயிடுச்சு, அவங்கள கவனிக்க முடியாத வயோதிக இல்லத்துல தூக்கின்னு போய் So they விட்டாங்க. brought the dead body to the Hebron. ஆகவே அவர்கள் சவத்தை எப்ரோன் சபைக்கு கொண்டு வந்தார்கள். One Hebron sister gave testimony. எப்ரோன் சகோதரிகள் சொன்ன சாட்சி. See, she did so much work, put in the home for the aged. ஆகவே எவ்வளோ வேலை செய்தாங்க, ஆனா அந்த வயோதிகர் இல்லத்துல போட்டாங்க.
హెబ్రోన్లో పెట్టొచ్చు కదా. హెబ్రోన్లో வைக்கலாம் அல்லவா? ఆ మాట చెప్పొచ్చు కానీ அப்படி சொல்லி சொன்னாலும் వాళ్ళ సొంతము సిస్టర్స్ ఇన్ని సంవత్సరాలు ఆమె ఇంట్లో పిల్లల్ని చూసుకుంది, వచ్చిన జీతం అంతా వాళ్ళు ఖర్చు పెట్టింది, వాళ్ళ గురించి చెప్పడంలే. ஆகவே சொந்த மகள் அந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த பிள்ளைகள் அம்மோடு விட்டுட்டு ஹெப்ரோன்ல வச்சிருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது நியாயமா? దాన్ని మళ్ళీ ఒక ఆయన సాక్ష్యం ఇచ్చినారు కొంతమంది. இப்படி வேற சிலர் இப்படி சாட்சி சொன்னாங்க. నాకు అమ్మ అది చేసింది ఇది చేసిందని. அவங்க இது செய்தாங்க அது செய்தாங்கன்னு சாட்சி சொன்னாங்க. చదవండి మత్తయి సువార్త 25వ అధ్యాయం மத்தேயு 25 36. மத்தேயு 25 36 మత్తయి సువార్త 25 36. மத்தேயு 25 36 చదవండి. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். 33. 33 செம்மறி ஆடுகளை தமது வலப்புறத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். నేను చెప్పినాను, ఎవరెవరైతే సాక్షి చాలా మంది ఇచ్చినారు, எல்லாம் நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க. ఎవరైతే ఆమెను విజిట్ చేయలేదో, யார் அவர்களை போய் அந்த ஓல்டேஜ் வயோதிக இல்லத்துல போய் பார்க்காதவர்கள் వాళ్ళందరూ కూడా గోట్స్, మేకలు. ஆகவே அவர்கள் வெள்ள ஆடுகள். గోట్ வெள்ள ஆடுன்னா கோட் செம்மறி. those who went and helped her, they are called sheep. ஆகவே பராமரித்தவர்கள் வந்து செம்மறி ஆடு என்று சொல்ல. So you don't be deceived. வஞ்சிக்கப்படாதீர்கள். Now if you know the great salvation, naturally you love to help one another. ஆகவே இந்த பெரியதான ரட்சிப்பினுடைய அனுபவத்தில் இருந்தால் நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம், அதாவது சகாயம் செய்ய முடியும். Now brother Wilson is promoted to glory. வில்சன் பால் அவர்கள் மகிமையில போயிட்டாரு. What you are going to do now? இப்போ என்ன செய்ய போறீங்க? Are you going to take a flask of coffee for them? ஆகவே அவர்களுக்கு விசிட் பண்ணும்போது ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய டீ போட்டு. Are you going to take breakfast for them tomorrow? ஆகவே நாளைக்கு அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துன்னு போவியா? This is our opportunity to serve. இது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாய்ப்புகள் அவர்களுக்கு ஊழியம் செய்ய. I am old man. நான் வயோதிகன். My wife also old. என்னுடைய மனைவியும். But today we do our job. ஆகவே இன்றைக்கு அந்த வேலை செய்கிறோம். Why? ஏன்? Moria hill, mountain hill. மோரியா மலை, Orana Kallamu, ஒர்னா கல்லம், సొలొమోను కట్టిన మందిరము, சாலமோன் கட்டின தேவாலயம். అదే గొల్గతా ప్రభువు యేసుక్రీస్తు నాకు చనిపోయినాడు. அந்த கொல்கதா மலையிலே இயேசு எனக்காக மரித்தார். நீ ఎవరి శిష్యుడవు? யாருடைய சீடன்? நீ ఎవరి శిష్యుడవు? யாருடைய சீடன்? Do you follow Lord Jesus? నువ్వు యేసు ప్రభువును వెంబడిస్తున్నావా? இயேசுவை பின்பற்றுகிறாயா? వెంబడిస్తున్నావా? பின்பற்றுகிறாயா? లేకపోతే పరిసయ్యులు వెంబడిస్తున్నావా? பரிசேயரை போல அவர்களை பின்பற்றுகிறீர்களா? పరిసయ్యుడు ఏంటిది? பரிசேயர்கள் எப்படி? అది బాగా మంచివాళ్ళు కాదు. அந்தால் சரியில்லை. నాట్ స్పిరిచువల్. ஆவிக்குரிய இல்லை. వాళ్ళు పరిసయ్యులు. அவன் பரிசேயன். కానీ మనం గ్రహించాలి, ప్రభువా నాకు ప్రాణం పెట్టినావు, ஆண்டவரே, సేవ చేయకూడదా? எனக்காக நீங்க மறித்தீங்க ஆண்டவரே, நான் உமக்காக சேவை செய்ய முடியாதா? ఒకవేళ మీరు రేపు వచ్చిన భోజనం తీసుకెళ్తున్నారు విల్సన్ బ్రదర్ ఇంటికి. ஆகவே வில்சன் பிரதர் வீட்டுக்கு நீங்க சாப்பாடு எடுத்துன்னு போறீங்க வச்சுங்க. ఎవరు అడుగుతారు? ఎవరికి అది? யாருக்கு? బంధువులా? அவங்க சொந்தக்காரனா? కాదు. இல்ல, మా బిలీవర్. எங்க విశ్వాసి, సగ విశ్వాసి. ఆయనకు క్యాన్సర్ హైదరాబాద్ లో. அவருக்கு ఒక బ్రదర్ క్యాన్సర్ హైదరాబాద్. கேன்சர் హైదరాబాద్ல. జాబ్ లేదు, வேலை இல்ல, ఏం లేదు, எதுவும் இல்ல. మార్కెట్ షాప్ పోయినా, மார்க்கெட்டுக்கு போனா, షాప్ పోయిన నేను ఆ బ్రదర్ పోయినాం. பிரதரும் அந்த சகோதரனும் ఆయనకు వ్యాక్సిన్ కొనిస్తున్నా. அவருக்கு ரேஷன் வாங்கி கொடுத்தேன். సో ఓనర్ అంటది, ஓனர் சொல்றாரு, మీ రిలేటివా? அவரு உனக்கு சொந்தக்காரரா? మేమిద్దరం పరలోకం పోతాం. நாங்க 2 பேரும் பரலோகத்துக்கு போறோம். అవునా? அப்படியா? అట్లయితే ప్రియాపికలు ఫ్రీగా ఇస్తా.
ప్రియా పికల్ இலவசமா నేను చెప్పేది ఏంటంటే మనం ఏం చేయకపోతే ఏం విశ్వాసము நம்ம ஒன்றும் செய்யலைன்னா நம்ம விசுவாசம் என்னங்க? சும்மா நம்புத்தாஜா போயிருக்கிறோம் பாருங்க. அந்த அமிர்தராஜ் காலத்திலிருந்து இருந்த அமுத்தம்ல பிலிப்புக்கு அப்புறம் பண்ணாங்க. பிலிப் அண்ணா இருந்த காலத்தில் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். அதெல்லாம் வீட் రియలేని విశ్వాసం వృతం. ஆகவே கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் కాబట్టి మనం இருக்கும். ఎవరి ఇష్టం వాళ్ళది. அவர் எவர விருப்பம் அவர்களுடையது. దేవుడు బలవంతం చేయలేదు. ஆண்டவர் யாரையும் கைமுறித்து செய்ய வேண்டும் என்று దొంగలతో కొట్టబడ அவர் అడిக்கப்படும் పోது ఆ, పరిసయుడు பரிசேயர் ఇలా పోయినాడు. இப்படி போனாரு கம்பீரமா. తర్వాత ఎవరు వచ్చాడు? లేవి వచ్చినాడు. லேவி வந்தான். ఆ, ఎక్కడున్నాడు ఆయన? எங்க இருக்கிறாரு? అక్కడే. அந்த குற்றுயிராய் அந்த ஆளு அங்க అంటే விழுந்து మనం కూడా ఉన్నాం. మేమేం చింతలే. ஆகவே குற்றுயிராய் விழுந்து கிடக்கிறவனை మనకు మన విశ్వాసం గురించి ఏం చింతపడ్డాంలే. அவர்களை குறித்து அட போடா என்று நாம் స్పిరిచువల్ మ్యాన్. நான் மிக ஆவிக்குரிய గ్రేట్ మ్యాన్. நான் பெரிய ஆளு. నో డౌట్ అబౌట్ దట్. அது பற்றி சந்தேகம் இல்லை. దేవునికి ఏం కావాలా? நாம் என்ன செய்ய வேண்டும்? నువ్వు నిజంగా నమ్మినావంటే, உண்மையாக ஆண்டவரை నిజంగా நம்பி దేవునికి చెల్లినావంటే ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் తప్పకుండా నువ్వు లోబడతావు. கீழ்ப்படிய வேண்டும். కానీ మనం పరీక్షించుకోవాలి. நம்ம பரிசோதிக்கணும். ప్రభువా, ஆண்டவரே, ఎవరికి సహాయం చేయలేదు ప్రభువా. நான் யாருக்கும் உதவி செய்யல ஆண்டவரே. నా నిమిత్తమై என் நிமித்தமாக మోరియా పర్వతము, மோரியா பர்வதம், అదే ఒరనా కళ్ళము, ஒர்னா களம், అదే సొలొమోను రాజు కట్టిన మందిరము, சாலமன் ராஜா கட்டின అదే தேவாலயம், గోల్గొతా సూలి పైన నా కొరకు ప్రాణం పెట్టిన. அந்த கொல்கதா மலையிலே எனக்காக ஜீவனை விட்டு ఎంతగా ప్రేమించినావు ప్రభు. ஆண்டவரே, என்னை எவ்வளவாக నాకు நேசித்து కొద్ది రోజు ఈ లోకంలో ఉన్నాను. நான் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். నేను సేవ చేయాలి ప్రభు. ஆண்டவரே, உனக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும். ఓ యూపీ. உத்தரப்பிரதேஷ் இது வாங்கிக்கொள். సంతోషం కదా. ரா- కాబట్టి మనకు గ్రహించాలా, ఎన్నో అవకాశం ఉంది మన స్వార్థం. அது நாம் எவ்வளோ நமக்கு தருணங்கள் வாய்ப்புகள் இருந்தாலும் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறோம். మొదటి కొరింథీయులకు రాసిన పత్రిక 11:28. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். అందరూ చదవండి దయచేసి. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். మొదటి కొరింథీ 11:28. 1 கொரிந்தியர் 11:28. எல்லாரும் சேர்ந்து, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். లేదా ఈరోజు నేను చనిపోతే నాతో వస్తావా? ఈరోజు చనిపోతే నాతో వస్తావా? ఏమని నేను చచ్చిపోతే నాదే కదా. ఏం చెప్పినా నాదే కదా. నేను ఏం చేసినా నాకు వస్తుంది కదా. எது செய்தாலும் எதிர்க்காமல் కాబట్టి మనం గ్రహించాలి, మన బల్ల మనం పరీక్షించుకోవాలి. நம்மை பரிசோதித்துக் கொள். వేరే పరీక్ష అవసరం లే. நம்ம இன்னொருத்தரை பரிசோதிக்க కాబట్టి அவசியம். కొత్త తలం కలిగిన వారమై இந்த మా జీవితాన్ని எண்ணங்களோடு పరీక్షించుకొని యోగ్యంగా బల్ల పాల్గొనాలి. ప్రేమగల తండ్రి, కృపగల దేవా, మాతో మాట్లాడిన దివ్యమైన మాటల కొరకు వందనాలు, స్తోత్రాలు. ఈ బళ్ళ చుట్లు రావనట్లు మాకు సహాయపడినారు, మీకు వేలాది స్తోత్రం. ప్రభా, ఎట్లా ఆబ్రహాం లోబడి తన ఏక కుమారుడు ఈసాకును బలి అర్పించడానికి మోరియా పర్వతంకు వెళ్ళినారు, అట్లే ప్రభా ఈ దావీదు ఆ అరుణ కలము కొన్ని అక్కడ దేవునికి క్రియం చెల్లించి బలి ఇచ్చినారు. అదే పర్వతం మీద సాలొమోన్ దేవుని ఆలయం కట్టినారు. ఆ కొల్గదా పర్వతంలో మా పాపం అన్నీ కూడా మీరు తీసుకొని మా పక్షంగా మీరు మరణించి మాకు విరోధమా రాసిన అన్ని పత్రాలు నిరర్థకం చేసినారు. మీకు వందనాలు, స్తోత్రాలు. ఎంత ప్రేమగల దేవుడు, మా పాపములు క్షమించినారు. మా పాపము ప్రభా ఎంతో గొప్పదిగా కనపడింది. మీరు ఈ లోకంకు వచ్చి మా పాపం మీ మీద మోసుకొని మా కొరకు మా పక్షంగా మీరు మరణించినారు. ప్రభా, మాకు బదులుగా మీరు మరణించినారు. మీకు వేలాది స్తోత్రము. ప్రభా, నీ కృప, నీ కనికరం ఎంతో గొప్పది. మేము కూడా ఒకరు క్షమించి ప్రభు కార్యంలో లోబడి జీవించుట్లో సహాయం చేయండి. మా జీవితంలో ఏ విషయంలో మేము పడిపోయి చెడిపోయి ఉన్నామో, మీకు విరోధంగా పాపం చేస్తున్నామో, ఆ పాపము నిజంగా ఒప్పుకొని
విడిచిపెట్టడానికి కృప కనికరం చూపమని కోరుతున్నాము. ప్రభా, యోసేపు జీవితంలో వారి సహోదరులు ఎంతగా ప్రభా ఆయనను చేసినప్పుడు ఆయన యోసేపు వారిని క్షమించినారు. ప్రభా, అట్లా మాకు క్షమించే గుణం కూడా దయచేయండి. మా హృదయంలో యారు ఏదైనా కోపము ద్వేషము ఉంటే అది ప్రభా మీరే సరిచేసి రీకన్సైల్ చేయనట్లు సహాయం చేయమని యేసుక్రీస్తు నామం ద్వారా అడుగుతున్నాం తండ్రి. ఆమేన్.